கனமழை பொறுத்தவரை பெரும்பாலான மாவட்டங்கள்ல ஓய்வு கொடுத்து விட்டது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ நமக்கு இன்றைக்கு எந்தெந்த மாவட்டத்துல மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு? ஒரு மிக கனமழை அல்லது ஒரு கனமழை பதிவாகுமா அப்படின்னு சொல்லி தான் மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் நிறைய மாவட்டங்கள்ல முற்றிலுமாக குறைந்து விட்டது. மழையே கிடையாது. சில மாவட்டத்துல மட்டும் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அந்த முதலாவதாக நமக்கு கனமழை வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தான் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல நமக்கு மிதமானதிலிருந்து கனமழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. மலைப்பகுதிகள்ல கனமழை தீவிரமாக இருக்கும். மற்ற இடங்கள்ல மிதமான மழை வரைக்கும் பதிவாகும். விருதுநகருடைய மேற்கு பகுதி, மதுரை, திண்டுக்கல்லுடைய மேற்கு பகுதிகள்ல சில இடங்கள்ல பரவலாக மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க. சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இது போன்ற பகுதிகள்ல பெரும்பாலான இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அப்போ நமக்கு அந்த மழையினுடைய தீவிரம்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல மட்டும்தான் இன்றைக்கும், நாளைக்கும், அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் பரவலாக நமக்கு மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டத்துல மேற்கு பகுதிகள்ல மட்டும், குறிப்பாக திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போற வழிகள், அதுக்கப்புறம் மதுரையிலிருந்து கொடைக்கானல் போற வழிகள் எல்லாமே இது போன்ற நமக்கு மேற்கு பகுதிகள்ல தான் நமக்கு பரவலாக நமக்கு மிதமான மழையாக நமக்கு வந்து பதிவாகும். மேற்கு தொடர்ச்சியில கனமழையாக இருக்கும். அதே போல உள் மாவட்டத்துல திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர்ல பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும், மழை பகுதியாக சில இடங்கள்ல மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு. அனைத்து பகுதிகளும் கிடையாது. ஒரு சில இடங்கள்ல மழை பகுதியாகவே இருக்கும். அப்ப இங்கெல்லாம் நமக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு வந்து மழை அப்படிங்கிறது பதிவாகும். அப்படியே நம்ம வட தமிழக உள் மாவட்டத்துல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல பார்க்கும்போது அநேக இடங்கள்ல நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் தான். இதுல வந்து நமக்கு இந்த லேசான மழை பொழிவு அல்லது ஒரு மிதமான மழை வந்து பதிவாகும் அப்படின்னா, கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் ஏதேனும் சில இடங்கள்ல நள்ளிரவு நேரங்களிலோ அல்லது அதிகாலை நேரங்களிலோ அந்த லேசானது முதல் மிதமான மழைங்கிறது சில இடங்கள்ல மழை பகுதியாக வந்து பதிவாகும். மற்றபடி அநேக இடங்கள்ல வானம் மேகமூட்டமாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து சில இடங்கள்ல நிறைய மழை பொழிவும் வந்து பதிவாச்சு. குறிப்பாக புதுச்சேரி, விழுப்புரம் போன்ற பகுதிகள், கடலூர் மாவட்டங்கள்லாம் நல்ல ஒரு தீவிரமான மழையானது ஆகஸ்ட் மாதங்கள்ல கிடைச்சது. தொடர்ந்து இப்போ நமக்கு மழையினுடைய தீவிரம் ஓய்வு கொடுத்திருக்கு. மறுபடியும் உங்களுக்கு எல்லாமே கனமழை வந்து தீவிரமாகும் போது நிச்சயமாக அறிவிக்கிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்துல மழையே எங்களுக்கு பெய்யவே இல்ல. கொஞ்சம் மழை தான் வந்த மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசா ஒண்ணும் மழை வரல அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருந்தீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் அடுத்த சுற்று மழை பொழிவில் நிச்சயமாக அதிக மழை கிடைக்கும். கடந்த சுற்றுல நமக்கு மழை பதிவாச்சு. இருந்தாலும் கனமழை வரைக்கும் நமக்கு பதிவானது. ஆகஸ்ட் மாத தொடக்கத்துல நமக்கு சென்னை பகுதிகள் நம்ம பார்த்தோம். ஒரு கனமழையினுடைய தீவிரம் வரைக்கும் பதிவானது. ஆனா அது ஒரு மிக கனமழையாகவோ, இல்ல அதி கனமழையாகவோ நமக்கு பதிவாகல. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் நிச்சயமாக இருக்கும். வரக்கூடிய செப்டம்பர் மாதங்களிலும் அதிக மழை பொழிவு கண்டிப்பாக உண்டு. அந்த தீவிரமாகக்கூடிய தேதிகள் வரக்கூடிய நாட்கள் அறிவிக்கிறோம். வடகிழக்கு பருவமழை கடந்த ஆண்டு எப்படி நமக்கு மழை கிடைச்சதோ அதே போல தான் இந்த வருஷமும் வடகிழக்கு பருவமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும். இந்த வருஷம் நம்ம நிறைய புயல் சின்னங்களை வந்து வடகிழக்கு பருவமழையில நம்ம பார்க்க போறோம். நிச்சயமாக அது தமிழ்நாட்டில் எத்தனை நோக்கி வரப்போகுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க. சென்னை பகுதிகளில் கண்டிப்பாக அதிக மழை உண்டு. இப்போதைக்கு நமக்கு தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது சென்னையில எதுவும் கிடையாது. போதுமான அளவுக்கு நமக்கு நீர் இருப்பு அப்படிங்கிறது சென்னை பகுதிகளில் இருக்கு. வறட்சி அப்படிங்கிற நிலைமை நிச்சயமா வரப்போறது கிடையாது. அதிக மழை பொழிவும் நமக்கு தொடர்ந்து காத்திருக்கு நண்பர்களே. டெல்டா மாவட்ட மக்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம். திருச்சி, புதுக்கோட்டையில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்புகள். மற்றபடி மற்ற இடங்கள் முழுவதுமாகவே வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும். இன்னும் ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்கு இந்த வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கிறது போல தெரியும். அதுக்கப்புறம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக வர தொடங்கிரும். ஆகவே டெல்டா மாவட்டங்கள் மக்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்டூர்லேருந்து வரக்கூடிய அந்த நீரின் அளவுமே நமக்கு வந்து இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம காவேரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் மழை தீவிரம் சற்று குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் இப்போ இந்த ஆகஸ்ட் இறுதியில் மறுபடியும் கர்நாடகாவில் ஒரு கடுமையான மழை பொழிவு வரப்போகுது. ஆகஸ்ட் 30
அதுக்கப்புறம் இந்த செப்டம்பர் முதல் வாரங்கள்ல நிறைய தீவிரமான மழைப்பொழிவு கர்நாடகாவுல மறுபடியும் பெய்ய போகுதுங்கிறதுனால, மேட்டூருக்கு நீர் வரத்து அதிகரிக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.